படம் படம் நல்லா இருந்துச்சு. ஒரு த்ரில்லர் அப்படின்றத தாண்டி ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி இது. ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக. கோரமாலாம் இல்லை, ஃபேமிலியாக பார்க்கலாம் கண்டிப்பாக. யூஏ அப்படின்னு பார்த்தப்போ ரொம்ப கோரமாக இருக்குமோ த்ரில்லர் அப்படின்லாம் யோசிச்சு பார்க்கணுன்னு இல்லை. கண்டிப்பாக படம் எல்லாருமே வந்து தேட்டரில் பார்க்கலாம். ப்ரோ இந்திரா மூவி கண்டிப்பாக வாங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு, செமையாக இருக்கு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ப்ரோ கிரிமினல் மூவின்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே தான் வரணும் ப்ரோ, இந்திரா மூவி தான் வந்தே ஆகணும். சூப்பராக இருக்கு ப்ரோ, ஃபர்ஸ்ட்டில் எப்படி இருந்துச்சோ அதே இதில் இது மூவி எல்லாம் செமையாக இருந்துச்சு ப்ரோ. எங்கேயும் போகிறீங்களா ப்ரோ, ஹீரோ பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருக்கேன், சான்ஸே இல்லை. கண்டிப்பாக வந்து படம் இந்திராண்ணா, படம் நல்லா இருக்குண்ணா, நல்லா அருமையாக இருக்குண்ணா. ஆனால் செமையாக பண்ணியிருக்காருண்ணா. அதாவது புது டைரக்ட் மாதிரி இல்லை, இசை சூப்பர். வசந்த் நல்லா பண்ணியிருக்காரு. உண்மையிலே அவர் வந்து ஒரு கண்ணு தெரியாத ஒரு கதாபாத்திரம் இவ்வளோ பிரமாதா பண்ணுவான்னு நினைக்கல. ரெண்டாவது ஒரு நெகட்டிவ் குரல் ஒரு பையன் பண்ணியிருக்கான், சின்ன பையன் நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு அந்த அண்ணா. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்டர்வெல் ட்விஸ்ட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அண்ட் அதில் வந்து கலான்னு ஒரு மலையாள படத்தில் நடித்த ஒருத்தர் நடிச்சிருந்தார். அவர் கண்டிப்பாக ஒரு ரவுண்ட் வருவார்னு நினைக்கிறேன். நிறைய படம் பார்த்து நிறைய பேர் சொன்ன வார்த்தை கேட்டிங்கன்னா 200-300 கோடி போட்டு படம் எடுக்கிறவங்க கூட இந்த அளவுக்கு ஒரு பிரமாண்டம் கொடுக்க முடியாது, அப்படி ஒரு பிரமாண்டம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. படத்தை இந்த இடத்துல போர் அடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? படம் விறுவிறுன்னு போய் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விறுவிறுப்பா கொஞ்சம், செகண்ட் ஹாஃப் விறுவிறுப்பா? செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் விறுவிறுன்னு போன ஒரு ஃபீலிங். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக கதை செட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் நல்லா ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. ஹீரோ ரவியோட ஆக்டிங் எப்படி? கண்டிப்பாக அவர் பழைய படங்கள் விட இந்த படத்தில் அவரை நீங்கள் அதிகமாக எஃபோர்ட் போட்டு பார்க்க முடியும் இந்த படத்தில். கண்ணு தெரியாத கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிற மாதிரி இருக்கா, இல்லை உண்மையிலே அப்படி தான் இருக்கா? இல்லை, அவர் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மற்ற படங்களில் வந்த எந்த ரிவ்யூஸை விடவும் இந்த படத்தில் அவருக்கு ஒரு நல்ல பேர் வரும்னு பார்த்தா அப்படி தோணுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்ட படமான கூலி படம் வெளியாகி ஓடிட்டு இருக்கு. இந்த டைம்ல அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? நம்ம மக்கள் எப்போவுமே சின்ன படங்களை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய படங்களுக்காக வந்து பார்த்தாலும் சின்ன படம் நல்லா இருந்ததுன்னா டக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணிடுவாங்க. அதுக்கு நம்மளே ரீசெண்ட் டைமில் குட் நைட், டூரிஸ்ட் ஃபேமிலின்னு நிறைய எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஸோ ஒரு நல்ல டீம் பண்ணாங்க, சின்ன க்ரூவாக இருந்தாலும் அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா எல்லாருமே பார்ப்பாங்கன்னு நமக்கு தெரியும்ல. ஸோ கண்டிப்பாக மியூசிக் நல்லா இருக்கு, ஆர்ஆருமே நல்லா இருக்கு. ரெண்டாவது ஒரு நெகட்டிவ் குரல் ஒரு பையன் பண்ணியிருக்கான், சின்ன பையன் நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு அந்த அண்ணா. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆமாம், இதில் எதுவுமே அதை கண்ணு தெரியாததை விட வந்து ஒரு மனிதனுக்கு கண்ணு தெரியாமல் இருக்கும்போது எவ்வளோ எமோஷனலாக இருப்பார், அதெல்லாம் விட இவர் அருமையாக பண்ணியிருக்காரு. ரவி உண்மையில் நல்லா பண்ணியிருக்காரு. ஆமாண்ணா, அது நெகட்டிவ் கரல் ஒன்று பண்ணுறாரு ஒரு வில்லன் மாதிரி, அவரும் அருமையாக பண்ணியிருக்காரு. படத்துக்கு எல்லாமே ஹைலைட்டு. இதை தான் ஓட வைக்கணும். நீங்கள் நான் திருப்பி எல்லாருக்கும் அதான் சொல்லுங்க, 200-300 கோடி ரூபா செலவு பண்ண படத்தை கட்டாயப்படுத்தி ஓட வைக்கிறதுக்கு இது மாதிரி சின்ன படங்களை ஓடவே, இது மாதிரி நாயகர்லாம் வரட்டும் அப்படிங்கிற இதே மாதிரி இளம் கதாபாத்திரங்கள் இயக்குநர்கள்லாம் வந்தால் தான் திரையுலகம் நல்லா இருக்கும். இது நம்ம ஒரு பொழுதுபோக்குக்காக எடுக்கிற படமாக இருந்தாலும் எந்த விஷயம் பிசிறு தட்டில் படம் நல்லா அருமையாக இருக்குது. அதை விட டாப்பாக இருக்கு. நான் அதுக்கு மேல் சொன்னவொன்னே மற்ற ஆள் குறைச்சு உண்மையில் அதை விட நல்லா இருக்கு. நல்ல இருக்கு, அதெல்லாம் இருக்கு. சஸ்பென்ஸ் இருக்கு. ஒரு சைக்கோ கில்லர் நினச்சி டிராவல் பண்ணுற அந்த படத்தை கொண்டு போறாங்க. ஆனால் அது கடைசியில் அது என்ன பண்றாங்க, ஒரு எமோஷனல்ல நடந்த ஒரு கொலைக்காக நடந்த ஒரு பாச போராட்டம். சுனில் வில்லன் கிடையாது. அவரை சும்மா நம்மளை திசை திருப்பதற்காக அந்த படத்தை கொண்டு போறதுக்கான சுனில் அவர் வில்லன் கிடையாது. புதுசாக ஒரு தம்பி பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் இல்லை என்ன ஒருத்தர் இருக்கு, அவர் புதுசாக ஒரு பண்ணிருக்காரு. ஆமாம், ஹீரோ அவுட்ல. ஆமாம், எங்கேயும் இல்லை நீங்கள் பாருங்க. ஏன்னா நீங்களாம் பார்த்தா எனக்கு நல்ல ஃபீல் கிடைக்கும். கேள்வி கேட்க நிறைய இருக்கும். பாடல்களுக்கு வந்து அது ஓகே. ஆனால் படம் பிரமாதம். ஃபைட்டுங்கிறது சும்மா இதுதான் இருக்கு, மற்றபடி அடிதடிலாம் இல்லை. ஆமாம், கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் வச்சிருக்காரு, அது ஒன்றும் நல்லா இருந்தது. பார்க்கறதுக்கே ஒரு கொஞ்சம் பிரமாதமாக இருந்தது.